தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கொள்ளிக்குடம் உடைக்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். ஏன் கொள்ளிக்குடம் உடைக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். போன காணொளியில் நாம் கொள்ளி வைத்தல் என்பது என்ன, அதனுடைய பொருள் என்ன, யார் கொள்ளி வைக்கலாம் என்பதெல்லாம் பார்த்தோம். அது கொள்ளி தீய இறந்தவர் மேனியில் உடம்பு மேலே போடுறது, உறவை முறித்து கொள்வதுன்னு பார்த்தோம். இதில் இந்த கொள்ளிக்குடம் உடைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் மேலே ஒரு குடம் மாதிரி வச்சு அந்த குடத்து மேலே துளை போட்டு சொர்க்கம் சேர் கைலாசம் சேர், சொர்க்கம் சேர் கைலாசம் சேர் அப்படின்னு சொல்லி அந்த இறந்தவருடைய உடலை சுற்றி 3 முறை சுற்றி வந்துட்டு பிறகு போட்டு உடைச்சிருவாங்க குடத்தை. அதைத்தான் கொள்ளிக்குடம் உடைத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, இந்த கொள்ளிக்குடம் உடைத்தலுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆழமான செய்தி இருக்கின்றது. அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு இறந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா பலர் என்ன செய்கிறாங்க, பல தவறுகளை செய்கின்றார்கள். அதை புரிந்து கொள்வது கிடையாது. அதனால் இந்த கொள்ளிக்குடம் உடைத்தலை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்ளிக்குடம் உடைக்கும்போது என்ன செய்யணும்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளி வைக்கிறோடைய தோல் மேலே, இடது தோல் மேலே ஒரு கொள்ளி சட்டி, ஒரு பானை, மண்பானையில் நீர் நிரப்பி அதை தோல் மேலே தூக்கி வச்சு பிடிக்க சொல்லிட்டு பிறகு அரிவாளால் கொத்தி துளை போடுவாங்க. 3 துளைகள் போடுவாங்க. அந்த துளை போட்டவுடனே அந்த கொள்ளி சட்டியிலிருந்து அந்த கொள்ளி குடத்திலிருந்து நீர் வெளியாகும் இல்லைங்களா. அது அரிய 3 உண்மைகளை உணர்த்துவதாக இருக்கின்றது. ஒன்று, நாம் இந்த கொள்ளி தீ போடும்போது உறவை முறித்து கொள்கிறோன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா, அந்த கொள்ளி பானையை அவருடைய உடம்பாக உருவகப்படுத்தி அந்த உடம்பிலிருந்து 3 விட வேண்டியவை விடப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1வது துளை நம்ம போடும்போது தண்ணீர் வெளியாகுது இல்லைங்களா. அப்போது இன்றிலிருந்து உங்களுக்கு இருக்கின்ற மண்ணாசை விட வேண்டும் அப்படின்னு துளை போட்டு அந்த நீர் வெளியாவதை மண்ணாசை விடுவதாக சொல்லுவார்கள். மண்ணாசைனா என்ன அப்படின்னு சொன்னால், மண்ணிலிருந்து விளைகின்ற இந்த உணவு இருக்கின்றத, உணவு, அடுத்து வீடு, மனை, வாசல் இல்லைங்களா, இப்படி மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய பற்றுக்கள் எல்லாம் நீங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த 1வது துளையை போட்டு இந்த மண்ணாசையை விட்டு, அதில் ரொம்ப குறிப்பாக நல்லா கவனம் கொள்ள, மண்ணாசைங்கிறது மண்ணில் விளைகின்ற உணவையும் சேர்த்து தான். இப்போ நிறைய பேருக்கு சாப்பாடு, உணவு, இந்த உணவினுடைய ஆசை இருக்கும் பாருங்க, அது இன்றிலிருந்து உங்களுடைய உடலிலிருந்து நீங்கியது, உங்களுடைய உயிரை விட்டு நீங்கியது அப்படின்னு உயிருக்கு நினைவுறுத்த வேண்டியதை அந்த உடம்புக்கு நாம் நினைவுறுத்துவதாக சொல்லி சுற்றி வருகின்றோம். அப்போது உங்களுடைய மண்ணாசையை விட்டு நீங்கள் இன்னமும் வீடு, வாசல், சொத்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் உணவெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நினைத்து கொண்டிருக்காதீர்கள். போய்விடுங்கள், இறைவன் திருவடியை சொர்க்கமோ கைலாசமோ போய் சேர்ந்து விடுங்கள்ங்கிறதுக்காகத்தான் அந்த நீரை தெளித்து நாம் என்ன செய்கிறோம், அந்த உயிர் தூய்மையாகியது, உடம்பிலிருந்து அந்த ஆசை நீங்கியது அப்படின்னு சொல்லி சொர்க்கம் சேர் கைலாசம் சேர்னு அதை தெரித்து கொண்டே போவார்கள். அடுத்து ஒரு வட்டம் அடித்து வந்த பிறகு 2வது வட்டத்தில் மறுபடியும் ஒரு துளை போட்டு அந்த துளையிலிருந்து நீர் வெளியாகின்ற போது இன்றிலிருந்து உங்களுக்கு இருக்கின்ற பெண்ணாசை நீங்கியது அப்படின்னு வாங்க. இந்த பெண்ணாசை என்னன்னா, இறந்து போனவருக்கு என்ன பெரிய பெண்ணாசை இருக்க போகுது, இல்லை ஆணாவது பெண்ணாவது இப்படி நம்ம பார்க்க, பெண்களுக்கு என்ன பெண்ணாசை இருக்க போகுது அப்படின்னா, இந்த பெண்ணாசைங்கிறது பெண்களின் மூலமாகத்தான் நமக்கு உறவு வளர்கின்றது இல்லைங்களா. அவர்கள்தான் நம்முடைய வாரிசுகளை ஈன்று தருகின்றவர்களாக இருக்க, உறவு முறைகளை ஏற்படுத்தி தருகிறாங்க. அவங்க தான் நமக்கு அப்பா, அம்மா, பிள்ளைகள். இந்த பெண்களை போற்ற வேண்டியது அதனால தான். அவர்கள் மூலமாக தான் நமக்கு இந்த உறவுகள் என்று இருக்கின்றனவே அவையெல்லாம் ஏற்படுகின்றன. அதை அவங்க தான் நமக்கு பெற்று தருகின்றார்கள். இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் பெண்களை சார்ந்து தான் இருக்கின்றது. அவர்கள் தான் அதை நெறிப்படுத்துவது, வலுப்படுத்துவது. அதனால தான் பெண்களை குடும்பத்தினுடைய கண்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த 2வது துளை போடுகின்ற போது இந்த உறவுகள் எல்லாம் விடுபட வேண்டும். பெண்ணாசைனா பெண்ணின் மூலமாக வருகின்ற இந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் நீங்க வேண்டும்.
அப்படின்னா இன்னும் எங்களை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகள், மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, அக்காள், மாமன், மச்சான் அப்படின்ற உறவை எல்லாம் விட்டு நீங்கள் இறைவனை உறவாக எண்ணி சொர்க்கமோ கைலாசமோ சென்று சேர வேண்டும் என்று சொல்லி 2வது துளையை போட்டு அந்த ஆசை உடம்பிலிருந்து நீங்கியதாக அந்த நீரை தெளித்து கொண்டு வருவார்கள். அடுத்து 3வது வலம் வர தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு துளை போடுவாங்க. துளை போட்டு இப்போ என்ன ஆசை நீங்கியது அப்படின்னா பொன்னாசை நீங்கியதுன்னு சொல்லுவாங்க. முதல் ஆசை மண்ணாசை, 2வது ஆசை பெண்ணாசை, 3வது வருவது இந்த பொன்னாசை என்று சொல்லுவார்கள். பொன்னாசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல வேளையில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க அங்கே சுடுகாட்டுக்கு போனவுடனே இறந்த உடனே பல நகைகள்லாம் அவங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில், கழுத்தில், காதில் இப்படியெல்லாம் தங்க நகைகள் இப்படியெல்லாம் போட்டுருவாங்க. அங்கே போனவுடனே அதெல்லாம் பறிச்சுக்குவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம், மற்றவங்க பயன்படுத்துவாங்க, இனி நாம் எங்கே பயன்படுத்த போகிறோன்னு கொடுக்கவும் மனசு வராது. அப்படி பலருக்கு இந்த பொன் மேலே நிறைய ஆசை, இந்த தங்கம், காசு இல்லைங்களா, இது மேலே ஆசையாக இருந்து அது மேலே பற்றோடு இருக்கின்ற அந்த பற்று இருக்கின்றத, அதனால் அவங்களுடைய உயிர் அலைக்கழிக்கக்கூடாது அல்லது அலைமோதக்கூடாது, அமைதி அடையாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இன்றிலிருந்து உங்களுக்கு இந்த பொன்னாசையெல்லாம் நீங்கிவிட வேண்டும், அவற்றையெல்லாம் விட்டு சொர்க்கமோ கைலாசமோ சென்று சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி 3வது தொலையும் போட்ட பிறகு அந்த சட்டியை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, உடைச்சிருவாங்க. கீழே போட்டு உடைச்ச உடனே உங்களுடைய உடம்பு இதோடு இல்லாமல் போய்விட்டது. ஒன்று எரிந்து சாம்பலாக போகிறது, இல்லை மண்ணோட மண்ணாக போகிறது. எனவே உடம்பு கெட்ட நிலையில் உங்களுடைய உயிரில் இருந்த இந்த 3 ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய இந்த 3 பற்றுக்களும் நீங்கின. இனி நீங்கள் சென்று சேர வேண்டியது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடம் உடைச்ச பிறகு தான் கையில் இருக்கின்ற அந்த தீ குச்சை அந்த உடம்பு மேலே போடுவாங்க. உறவை முறித்து கொண்டு சொர்க்கமோ கைலாசமோ போய் சேருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைவுறுத்துவது. அதனால தான் நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய இருக்கின்றது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆசைகளை நீங்கிய பிறகு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இறப்புக்கு பிறகு செய்யக்கூடிய சடங்குகளில் இன்னும் இறந்தவங்களுக்கு உணவு படைப்பது, அவங்க படத்துக்கு சங்கிலி போட்டு வைக்கிறது, தங்கத்தில் சங்கிலி போட்டு வைக்கிறது. நம்ம தான் இங்கே பொன்னாசை நீங்கன்னு சொல்லிட்டோமே. போயிட்ட பிறகு இந்த கர்மக்கிரியை செய்கிற நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது முடிஞ்சும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா தங்க சங்கிலிலாம் அவங்க படத்து மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போது கொள்ளி வைக்கும்போது உங்களுக்கு உணவு ஆசை நீங்கணும், உறவு நீங்கணும், அடுத்து பொன்னாசை நீங்கணும் அப்படின்னு சொல்லி அதை தீயிட்டு, அந்த ஆசையெல்லாம் தீயிட்டு கொளுத்துவதாக நம்ம கொளுத்திட்டு பிறகு வீட்டில் அந்த படத்திற்கு சங்கிலி, தங்க சங்கிலி போட்டு வச்சிருக்கிறது, வீட்டில் சமைச்சோன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை எடுத்து படைக்கிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரபு அடிப்படையில் செய்வது, பழக்கத்தினால் செய்வதை தவிர இதரை சமய அடிப்படையில், உண்மையான தத்துவ அடிப்படையில் இது சரியில்லை, அப்படி செய்யக்கூடாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் கூட இறந்தவருக்கு படையல் போடுதல்னு போடுவாங்க. இதுவும் அப்படித்தான். அதெல்லாம் மரபு அடிப்படையில் செய்வது. அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழக்கத்தினால் செய்யப்படுவது. இல்லை நான் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். ஆனால் தத்துவ அடிப்படையில், நம்முடைய மெய்யியல் அடிப்படையில் இறந்தவர் இந்த ஆசைகளை எல்லாம் விட்டு நீங்கினால்தான் இறை உலகை சென்று அடைவதற்கு அவர்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு. இன்னொரு செய்தி கூடங்க, நம்ம இந்த சடங்கு செய்கிறதுனால அவங்க அதெல்லாம் விட்டு நீங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இறந்தவருடைய நிலை எப்படி இருக்கின்றது, அவருடைய பக்குவம் எப்படி இருக்கின்றது, இந்த சடங்கை செய்வதனால் அவர் புரிந்து கொள்வாரா, அதை விட்டு நீங்கி விடுவாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அப்படி நீங்க வேண்டும் என்று நினைவூட்டுகின்றோம், அவ்வளவுதான். உணவு கூட அப்படித்தான். நாம் இந்த இறப்பில் வைக்கிறது, படத்துக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கிறது, சங்கிலி போடுறது, இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இறப்பு சடங்கில் இதெல்லாம் போக வேணும்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் எப்படி செய்வது என்பதை சிந்தித்து பார்த்து
பயன் பெற்றோமானால் இறந்தவருக்கும் நமக்கும்